no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தமிழ்நாட்டில் வட இந்தியர்களுக்கு பீகாரி மக்களுக்கு என்ன இங்க பாதுகாப்பற்ற நிலை இருக்கு? ஒரு இந்திய நாட்டின் பிரதமர் ஒரு மாநிலத்துல இன்னொரு மாநிலத்து மக்களுக்கு பாதிப்பு இருக்கு, பிரச்சனை இருக்கு, பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது இது என்ன? நார்த் இந்தியன்ஸை பார்த்தா இவ்வளோ கேவலமா டிஎம் அன்பரசன் இருக்கார், திமுக அமைச்சர். வட இந்தியர்கள் பன்றி போல பெருகுகின்றனர் என்று அவமானகரமாக பேசுறார். சார் அவரு ஒரு கிராமத்து மொழிநடையில இங்க இவ்வளவு கூட்டம் வந்துட்டு சேர்ந்துட்டாங்கன்றாரு. உங்க வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி நாங்க யாராவது வெளியில இருந்து பேசினா இது கிராமத்து மொழியில இருந்தா ஒத்துப்பீங்களா? அண்ணாமலைஜியுடைய ஜாதகம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நீச்சபங்க ராஜயோகம், நீங்க தலைவர் பதவி. நீச்சபங்க ராஜயோகம் அண்ணாமலைஜி சொல்லு, விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம் ஆமா, இல்ல விபரீதமாயி போயிடுச்சு சார். அவர் தலைவர் பதவி போயிடுச்சு சார். டிசம்பர் வரைக்கும் பாருங்க. தேசிய தலைவர்ல தலைவர் பதவியே போயிடுச்சு. தேசியத்துல நேஷனல் போஸ்ட் வரலன்னா என்கிட்ட கேளுங்க. அப்போ தமிழர்கள் அவமானப்படுத்திட்டார்ல மோடி. யார் என்ன பண்ணாரு? நம்மள அங்க பீகார்ல வச்சு தமிழர்கள் அரசியல்வாதிகளை பத்தி பேசினார் சார் தலைவர். அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பீகார் மக்களை மிரட்டுகிறாருன்னு சொல்லி இது போல ஒடிசாவுல போய் பண்ணீங்க. நீங்க இருக்கீங்கன்னு வரமாட்டேன்றாங்க கூட்டணிக்கு. யாராவது இருக்கீங்கன்னு வரமாட்டேன்றாங்க. திமுகவே நிறைய பேர் வர வச்சிருவோம் சார். யாரு சார்? நாங்க வர வச்சிருவோம் திமுக கூட்டணியில. பயப்படாதீங்க. எஸ் சார், தொடர்ச்சியா வெற்றி பெற்றவங்க ஒன்னாதான் சார் இருப்பாங்க. உங்க கூட தோத்து போனவங்களோட அதே போல விஜயோட திமுக கூட்டணியில இருக்கவங்க யாரெல்லாம் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியும் சார். நான் நிறைய பேருக்கு ஜோசியர் சார். விஜய் சாருக்கு நல்ல காலம் இருந்தாலும் விஜய் சார் கூட இருக்கவங்க விஜய் சார் எங்க கொண்டு போய் நிறுத்துவாங்கன்னு எனக்கு தெரியாதுன்ட்டேன். ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல கூட இருக்கிறவங்களால பிரச்சனைன்றீங்க. ஆமா, வரதானே செய்யும். அதுக்காக உங்க கூட சேர்ந்துக்கணுமா? உங்க மீன்ஸ் பிஜேபி கூட. பிஜேபி கூட அவர் தனி அணி தான் பண்ணுவாரு. அதுல வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அவர் அந்த தனி அணி படுத்துறாருல, அப்ப திமுக கூட இருக்கிற எந்தெந்த கூட்டணி அவர் சேர்க்கிறாருன்னு நாங்க பாப்போம்ல. அமித்ஷாஜி எலெக்ஷன் முடிஞ்சுன்னு இங்க வந்துருவார் சார். எதுக்கு? இங்க தமிழ்நாடு தான் இனி அடுத்தது. பயப்படாதீங்க சார், பயப்படாதீங்க. அமித்ஷா சார் பேரை சொன்ன உடனே அரசியல்வாதிகளுக்கு பயம் இருக்கோ இல்லையோ, மாதேஷ் முன்னாடி வந்து உட்கார்றாரு. ஐயோ இது என்ன புது ரூட்? அப்படி இல்ல, நான் என்ன கேக்குறேன், ஜாலியா உட்கார்ந்து அமித்ஷா கணக்கு சாஞ்சுக்கிட்டு பேசிட்டார். சாஞ்சுக்கின்னு இது எப்படி மோடிஜி அப்படி இப்படி அமித்ஷா சொன்ன என்னது, அமித்ஷாஜி வந்துருவாரு. இந்தியா ஃபுல்லா பெண்கள் வந்து மோடிஜி தான் சார். நீங்க என்னவோ வந்து அதை இதன்னு பேசிட்டு இருக்கீங்க. எந்த தலைவர் பண்ணாங்க இத்தனை வரைக்கும் சுதந்திரத்துல? 33%. எல்லாம் வாய்க்கிலேயே இந்த சந்து நார்த்ல பேச வேண்டியது, சவுத்ல பேச வேண்டியது, வெஸ்ட்ல பேச வேண்டியது, ஈஸ்ட்ல பேச வேண்டியது, அஷ்டதிக்கிலையும் பேச வேண்டியது. பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கான பிரதிநிதித்துவம், உரிமையெல்லாம் கொடுத்த ஒரு கட்சி தான் பிஜேபி. அந்த கட்சி 12 வருஷமா இப்ப மோடி ஆளும்போது தான் மணிப்பூர்ல நிர்வாணமா ஒரு பெண்ணை விரட்டிக்கிட்டு ஓடினாங்க. கதையை பேசுங்க. மலங்காலத்தை எடுத்துக்க போனீங்களா? உளுந்தூர்பேட்டையில் அவ்வளோ பேர் செத்ததுக்கு போனீங்களா? விஜய் உடைய இது நடந்தோன்னா சார்ட்டர் ஃப்ளைட்டில் போறீங்க. ஏன் உளுந்தூர்பேட்டையில் செத்தவெல்லாம் மனுஷன் இல்லையா? கள்ளச்சாராய சாவுக்கெல்லாம் அப்போ அமைச்சர் மக்கள் போனாங்க, திரு உதயநிதி. அப்போ அமைச்சர் மக்கள்கள் போனா, உதயநிதி சார் போனா அது ஓகே. இங்க அமித்ஷா மணிப்பூருக்கு போனா அது உங்களுக்கு ஓகே கிடையாதா? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் ஆன்மீகம் மற்றும் கோவில் மேம்பாட்டு பிரிவினுடைய மாநில அமைப்பாளரும் யதார்த்த ஜோதிடருமான திரு செல்வி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் செல்வி சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். தமிழ்நாட்டில் வட இந்தியர்களுக்கு பீகாரி மக்களுக்கு என்ன இங்க பாதுகாப்பற்ற நிலை இருக்கு? இங்க ஒரு தாக்குதல் நடக்கதாகவும், அதே போல இங்க வந்து அவங்க வந்து அச்சத்தின் பிடியில் இருப்பதாகவும், ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருப்பதாகவும் பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் மோடியே பேசுறாரு. ஒரு இந்திய நாட்டின் பிரதமர் ஒரு மாநிலத்துல இன்னொரு மாநிலத்து மக்களுக்கு பாதிப்பு இருக்கு, பிரச்சனை இருக்கு, பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது இது என்ன? அது அப்படின்னா நீங்க தான் பாதுகாப்பற்ற நிலையில வச்சிருக்கீங்க இந்த நாட்டை. அதாவது இந்தியா என்பது இப்போ
இப்போ மாதேஷ் வந்து இந்தியாவில் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் போய் தொழில் செய்யலாம். சரி. எந்த பகுதியில் வேணுமானாலும் படிக்கலாம். எந்த பகுதியில் வேணுமானாலும் தன் குடும்பத்தை மைக்ரேட் பண்ணலாம் சட்டம் இருக்கு. ஈவன் காஷ்மீர்லயும் இப்போ அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் மோடிஜி. ஸோ இது வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்திய ஜனநாயகத்தினுடைய சட்ட திட்டத்தில் குடியுரிமை சட்டத்தில் உங்களுக்கு இருக்க அப்படிதானே வந்து வேலை செஞ்சுருக்காங்க. பேசுறேன் இங்கே வீடும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இங்கே ஓட்டும் போட போறாங்கல்ல பிஜேபிக்கு. கேட்டீங்கல்ல, கேட்டதுக்கு பதில் சொல்றேன். உங்களுக்கு 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 ரொம்ப நெருங்கிய நண்பர் டிஎன்வி செந்தில்குமார்னு இருக்கார். நான் வந்து லிஸ்ட் தலைவரை படிக்கிறேன். டிஎன்வி செந்தில்குமார் திமுக எம்பி, பழைய எம்பி இருக்கட்டுங்க. இந்த நாடாளுமன்றத்தில் பேசுகையில் இந்தி மாநிலங்கள் கோமூத்திர மாநிலங்கள்னு பேசுனது யாரு? சரி, ஹலோ, அது ஸ்டேட்மெண்ட். ஹலோ, ஸ்டேட்மெண்ட் சார். இது வந்து கோமூத்திர ஸ்டேட்மெண்ட்ன்றது உங்களுக்கு ரசிக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இல்ல. அப்படியெல்லாம் யாரும் ரசிக்கல. எங்களுடைய மத நம்பிக்கை. ரைட், எங்களுடைய மத நம்பிக்கை. நான் என்ன சொல்றேன், ஒட்டக மூத்திரத்தை குடிக்கிறாங்கல்ல. சரி, இதுக்கும் தமிழ்நாட்டுல பாதுகாப்பு பேசவே வரலையே. நான் என்ன கேட்கிறேன், இந்த லெவல்ல ஒரு நார்த் இந்தியன்ஸை பார்த்தா இவ்வளோ கேவலமா டிஎம் அன்பரசன் இருக்கார், திமுக அமைச்சர். வட இந்தியர்கள் பன்றி போல பெருகுகின்றனர் என்று அவமானகரமாக பேசுறார். யாரு சார்? அவரு ஒரு கிராமத்து மொழிநடையில இங்க இவ்வளவு கூட்டம் வந்துட்டு சேர்ந்துட்டாங்கன்றாரு. உங்க வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி நாங்க யாராவது வெளியில இருந்து பேசினா இது கிராமத்து மொழியில இருந்தா ஒத்துப்பீங்களா? தமிழ்நாட்டுல இருக்கவங்கள பத்தி வட இந்தியர்கள் பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்க சார். இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சார். பீகாரிகள் இங்க வந்து பாதுகாப்பு நிலையில இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? பன்றிகளை போல பேசினா அது ஸ்டேட்மெண்ட். நீங்க வந்து ஒரு முஸ்லீம் நண்பர்கிட்ட போய் பேச முடியுமா? இல்ல, கூட்டம் கூட்டமா வந்துட்டாங்களேன்னு இருக்காரு சார். கூட்ட கூட்டமா பாம்பேல இருக்காங்க. யார் இருக்காங்க? தமிழர்கள் இருக்காங்க. கர்நாடகால இருக்காங்க. உலகம் முழுசும் தமிழர்கள் இருக்காங்க சார். இருங்க சார். பீகாரிகளுக்கு தமிழ்நாட்டுல என்ன பாதுகாப்பு இல்ல? நாட்டு மக்கள் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய யாராவது ஒரு தலைவர், பிஜேபி தலைவர் தமிழ்நாட்டில் பேசினா நீங்க விட்டுருவீங்களா? இல்லை நாங்க விட்டுருவோமா? அதெல்லாம் பேசிடுவோம் உடனே. எங்களுடைய அதை மட்டும் பேசுறதுக்கு ஓகே. ஆனா இங்க இருக்கிற பேசுறச்ச அன்பரசன் ஐயாவை கூப்பிட்டு நீங்க ஒரு பேட்டி எடுத்திருக்கீங்களா? நீங்க பதில் சொல்லுங்க சார். ஏன் சார், நீங்க ஜேர்னலிஸ்ட், எல்லா இடத்துலயும் எடுக்கணும்ல. இது போல உங்களுக்கு பேசுறதுக்கு யார் உரிமை கொடுத்தாலும் பேசலாம். ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பரிசுப்படுத்தி எழுதி வச்சிருக்கீங்களா? ரெகுலரா வச்சிருக்கேன் சார். உங்களுக்கு ஆதாரம் வேணும்ல, வீடியோ இருக்குல்ல. அதே போல KKSR ராமச்சந்திரன் பேசுனது தெரியுமா? தமிழ்நாட்டு வணிகர்கள் வட இந்திய வணிகர்களை அகற்ற வேண்டும். எதுக்கு? நான் என்ன கேட்குறேன், போட்டின்றது எப்படி இருக்கணும்? அவன் 10 ரூபாய் வித்தானா, நீ 9 ரூபாய் 90 பைசா கொடுத்தா தான் போட்டி இருக்கு. அப்படி யாரும் அகற்றவில்லை, யாரையும் வெளியேறணும் பேசியிருக்கிறது ஒரு மினிஸ்டர். ரைட்டு சார், பேசியிருக்காங்க சார். மூர்த்தி மினிஸ்டர் பேசியிருக்கிற வீடியோ நான் என்ன கேட்குறேன், எல்லாமே கொடுக்குறேன். பொன்முடி சார் பேசியிருக்கிற, ஐயா பேசியிருக்கிற வீடியோ பார்த்துருக்கீங்களா? ஹிந்தி படித்தவர்கள் மாடு மேய்த்தல், பானிபூரி விற்றல், கட்டுமான வேலைகள் போன்ற வேலைகள், கழிவறைகளை சுத்தம் செய்தல் மட்டுமே செய்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டுக்காரன் பண்றது இல்ல. இதெல்லாம் அவங்க பணிகளை பற்றியும் அவங்க கூட்டின கூட்டத்தை பத்தி சொல்லிட்டாங்க சார். தொழிலை எப்படி சார் இது எங்க தாக்குதலா மாறுது? ஒரு எப்படி சார்? ஆமா, இது தாக்குதல். எது தாக்குதல்? இதுதான் மன தாக்குதல். இதுதான் ஒருத்தன் வந்து இருக்கிறச்சு அவனை டிகிரேட். அப்படி எல்லாம் படையெடுத்து எங்களை எங்க தாக்குதலுக்கு உள்ளாக்குறாங்க. அதனால நான் என் ஊரை பார்த்து போறேன். சென்ட்ரல்ல வரிசை கட்டி யாரும் நிக்கல. என்னுடைய டாய்லெட்டுக்கு எங்க வீட்டுல சர்வன்ட்ஸ் வரலன்னா நான் கிளீன் பண்ணா அவமானம் அது இல்ல. அப்படி யாரும் குறைச்சு மதிப்பு இல்ல சார். சார் சொல்லிருக்காரு மினிஸ்டர் செல்வி சார். செல்வி சார், நீங்க தமிழர்களோ இத காட்டு மெசேஜ். ரைட் சார். சரி, வீடியோ தமிழர் அறத்தோட பேசுங்க சார். என்கிட்ட வீடியோ இருக்குது, அந்த வீடியோ போடுறேன். மினிஸ்டர் பேசின வீடியோ இருக்கு. அத போடுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கு? நான் போடுவேன் சார். எங்க போடுறீங்க சார்? தமிழருக்குன்னு ஒரு அறம் இருக்காயா? அதாவது சார், அது ஐயா அவர் வந்து 164 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஐயா. அதெல்லாம் கொண்டு வராதிங்க ஐயா. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் டையிங் டிக்ளரேஷன் இது. இட்ஸ் கால் டையிங் டிக்ளரேஷன். ஒரு மனுஷன் சாவரிச்ச கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி மாற்ற முடியாது. நான் என்ன சொல்றேன், ஒரு அமைச்சர் பிஜேபி எல்லாம் அப்புறம் பேசுங்க, மோடி எல்லாம் அப்புறம் பேசுங்க. தமிழரா இங்க என்ன வட இந்தியர்களுக்கு பாதிப்பு இருக்கு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சார். இது போல பேசுறது தான் பாதிப்பு. இதெல்லாம் ஒரு அமைச்சர்கள் பேச ஸ்டேட்மெண்ட் சார். நாளைக்கு மறந்துரும். ஒரு கட்சிக்காரன் போய் வட இந்தியரை பார்த்து தான் மூக்குல குத்துறீங்க. டீயை குத்துட்டு துட்டு கொடுக்க மாட்டேன்றீங்க. பிரியாணி தின்னுட்டு இது யாரு உங்க கட்சியில இருக்காங்க? எல்லா கட்சியிலும் இருக்காங்க. அது தப்பு தான் சார். அது என்ன திமுகன்னு குறிப்பிட்டு சொல்றீங்க? ஆமா, இருக்குது. நீங்க மினிஸ்டர் பேசுறச்ச என்ன பண்றீங்க? நீங்க மினிஸ்டர் பேசலாமான்றதுக்கு பதில் சொல்லுங்க சார். நான் என்ன கேட்டேன், நல்ல நெறியாளர், தமிழ்நாடு முழுவதும் தெரிந்த நெறியாளர், மாதேஷ் என்றாலே தெரியாத நெறியாளர் கிடையாது. சொல்லுங்க சார்.
நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு பேரை நான் சொல்றேன் மினிஸ்டர்ஸ். ரைட் சார். இவங்க எல்லாம் பேசுறது பீகார்ல ஏன் வச்சு சொல்றீங்க? இவங்க எல்லாம் பேசுறது மோடி அவர்கள் பீகார்ல ஏன் சொல்றாரு? இது ஏன் பீகார்ல ஓட்டு வாங்குறதுக்கு? நீங்க எல்லாமே வாக்கு வாங்குறதுக்கு பொய் பிரச்சாரம்ட்டாரு. ஆர்எஸ் பாரதி இன்னைக்கு சொல்லிட்டாரு. இந்தியா ஒரு இடத்துலயும் பொய் புழு மூட்டைகளை பிஜேபி அவிழ்த்து விட்டு நீ வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்துன்னு போயிட்டு நாங்கெல்லாம் சொல்லலன்னு பீகார்ல போய் பேச வேண்டியதானே, டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியதானே. அதெல்லாம் நீங்க பேசுனது எல்லாமே இந்தியில போட்டு இந்தியில டைப் பண்ணி இந்தியில பின்னாடி இது கொடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு குக்கிராமத்திலும் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? பிஜேபி என்ன ஓட்டு வாங்குறது இப்படிதானே ஓட்டு வாங்குறாங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? மோடி 12 வருஷம் என்ன செஞ்சாருன்னு சொல்லி ஓட்டு கேளுங்க சார். நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லணும்ல. உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்தோம், நாங்க பாதுகாப்பா இருக்கிறோம்ன்றது பீகார் மக்களுக்கு தெரியணும் சார். 1.5 கோடி பேருக்கு மேல வந்துட்டாங்க சார் தமிழ்நாட்டுல. என்ன பிரச்சனை உங்களுக்கு? வரக்கூடாதா? கேட்டு பிரச்சனை கேட்டு போடுவீங்களா சார்? கடைசியா மோடி கொரோனாவுல லாக்டவுன் பண்ணாரு, அப்பதான் எல்லாம் கியூ கட்டி போனாங்க. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுல எல்லாம் பாதுகாப்பா இருக்கு சார். தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தமிழ் மக்கள் போறாங்க, உலகம் முழுவதும் தமிழ் மக்கள் வேலை செய்யறாங்க. துபாயில மலையாளிஸ் இல்லாம துபாய் இல்ல, தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். ஏதோ அரபு கண்ட்ரீஸ்ல மலையாளி இல்லாம கண்ட்ரீஸ்னாவே அவங்க இந்தியானாவே மலையாளிஸ் தான் தெரியுது. ஓகே பேசுறது பதில் சார். இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், உழைக்கிறான் அந்த நாடு கொண்டாடுது. இங்க வந்து எல்லா ஹோட்டல்லையும் உழைக்கிறான், எல்லா முதலாளிகளும் கொண்டாடுறாங்க. திருப்பூர்ல இருக்கிற அத்தனை முதலாளிகள் என்ன சொன்னாங்க? அவன் வருவான், உருளைக்கிழங்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டா போதும், கோதுமை மாவு கொடுத்துட்டா போதும், ஒரு டின்னு கொடுத்துட்டா போதும், கேஸ் ஸ்டவ் கொடுத்துட்டா போதும், அவன் பாட்டு சப்பாத்தி போட்டுப்பான், அவன் பாட்டு வேலையை பண்ணுவான். இங்கே இருக்கிற மாதிரி குடிக்க அடிமை ஆயிட்டு எல்லா முதலாளிகள் ஸ்டேட்மெண்ட்டு உடனே செல்வி ஸ்டேட்மெண்ட்டுன்னு விடாதீங்க. நான் சொல்றது திருப்பூரில் இருக்கக்கூடிய அத்தனை மில் முதலாளிகளும் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் தானே இவ்வளோ பெரிய ஜேர்னலிஸ்ட் தானே, ஏன் எல்லா முதலாளிகள்கிட்டையும் போய் பேச வேண்டியதானே? நாங்கள் தமிழ் மக்களை கொடுக்குறோம், தமிழ்நாட்டில் இருந்த ஆளுங்களுக்கு. அதே தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தமிழ்நாடு மக்கள் படிக்கிறாங்க. நான் சொல்றது பதில் சொல்ல, தமிழர்களால் வட இந்தியர்களுக்கு பாதிப்பா? பேச விடுங்க சார். இல்ல நான் சொல்ற கேள்வி நீங்க புரிஞ்சு சார். நீங்க ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்றீங்க, நான் சொல்றது தமிழர்களால் வட இந்தியர்களுக்கு பாதிப்பா? நம்மளால ஏதாவது பாதிப்பா? ஏன் பாதிப்பு இல்லாம இது மாதிரி பேச ஒரு பேசுற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஆமா ஒரு லீடர் பேசுறச்ச ஒரு அவங்கள சுத்தி இவ்வளவு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்ப நம்ம 2 பேரும் வீடியோல பேசுறோம், 1 மில்லியன் பேர் பாக்குறாங்க. அப்ப மாதேஷ் பேசுறச்ச செல்வி கம்முன்னு இருந்தாரு சொல்ல மாட்டாங்களா? தமிழனுக்கு இருக்கிற மனிதனையும் யாருக்குமே கிடையாது. ஆமா, அந்த அறம் தமிழனுக்கு தான் அறம் இருக்குது. இப்ப காசியில இருக்காங்க, காசிக்கு போயிருக்கு. இன்னைக்கு செட்டியாருங்க அந்த ஊர்ல இருந்து, அந்த ஊர்ல காசி செட்டியில காசியாரு இப்போ வைஸ் பிரசிடென்ட் திறந்து வைக்க போறாரு. அவ்வளவு பெரிய சத்திரத்தை அந்த ஊர்ல வந்து அங்க போய் நின்று இத்தனை ஆண்டு காலமா நின்று இவ்வளவு பெரிய வெற்றிகரமாக அவங்க நிக்கிறாங்கன்னா தமிழ் மக்களை வந்து அவங்க துரத்திட்டாங்களா? செட்டியார்கள் போய் அந்த அதே போல ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நான் என்ன சொல்றது, 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் வாணிகத்தை கத்துக்குத்தவர்களே வாணிக செட்டியார். அவங்கெல்லாம் போய் தமிழ்நாட்டினுடைய பெருமைகளை எஸ்டாப்ளிஷ் பண்ணா அது பெருமை. ஆனா வட இந்தியா மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல யாரும் தடுக்கல சார், யாரும் பிரச்சனையா சொல்லுங்க. என்ன கேக்குறேன், வட இந்தியா பல்கி பெருகி போயிட்டாங்களே, நாளைக்கு பிஜேபிக்கு ஓட்டு போடுறதுக்கு பிளானா இத கொண்டு வந்து இறக்குறாங்களே. ஓட்டு போடுற மாதிரி அவனுக்கு செய்யுங்க. இல்ல சார், இங்க தமிழன் நமக்கு ஓட்டு போட மாட்டேன்றான். ஏன் நான் என்ன தமிழன் நமக்கு ஓட்டு போட மாட்டேன்றான் பிஜேபிக்கு. அந்த திமுகவுக்கு ஓட்டு போறான். சரி பார்த்தோம், வட இந்தியர்களை கொண்டு வந்து இப்போ கர்நாடகால இருக்கிற கூடிய தமிழ் மக்கள் காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன் இப்ப பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க? பதில் சொல்லுங்க. இல்ல தமிழ்நாட்டை நம்ம இல்ல சார், பிஜேபி தமிழ்நாட்டுல பெருசா இல்ல அதனால இங்க ஏதாவது நான் என்ன கேக்குறேன், பிஜேபிக்கு லாஸ்ட் டைம் ஓட்டு போட்டாங்க கர்நாடகால இருக்கிற மக்கள். பிஜேபி அங்க சரியா கவரன்ஸ் கொடுக்கல. காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டாங்க. மகாராஷ்டிராலயும் அப்படிதான், பாம்பேல காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போட்டிருந்தாங்க இவ்வளவு நாள். காங்கிரஸ்காரங்க சரியில்லைன்னு இப்போ பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. பிஜேபி நாங்க சரியில்லைன்னா காங்கிரஸ்க்கு ஓட்டு போட போறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அதிமுக சரியில்லைன்னா திமுக போடுவாங்க, திமுக சரியில்லைன்னா ஆனா பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதாவது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நாங்க இன்னும் ஒண்ணு, நாங்க என்ன சொல்றோம், தமிழ்நாட்டுல எல்லாருமே எங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் நாங்க சொன்னோமா? நாங்க வந்திருக்கோம் சார். 2026ல நாங்க போறோம். பெரும் கூட்டணியை வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க எங்க தலைவர்கள். அது எந்த லெவல் இருக்குதுன்னு பெரும் கூட்டணியா சார்? ஆமா, கூட்டணியில என்ன இருக்குது, நீங்க பெரிய கூட்டணி 11 கட்சி 14 கட்சி நீங்க கூட்டணி வைக்கலாம், நாங்கெல்லாம் சேர்க்க கூடாது. யாருமே சேர மாட்டேன்றாங்களே. அமித்ஷா வந்து போய் 6 மாசம் ஆகுது சார். எலெக்ஷன் முடியட்டும் சார். இல்ல சார், அமித்ஷா முன்கூட்டியா வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சோம், முடியட்டும். அதுவே இன்னும் ஜெல் ஆகல பெருசா. கேக்குறேன், பீகார் எலெக்ஷன் முடியட்டும். நிர்மலா சீதாராமன் அம்மாவுடைய வளர்ச்சியே தமிழ்நாட்டில் அவங்க வந்து உட்கார்ந்து 4 மீட்டிங் போட்டாவே அல்லாய் உட்காந்துறீங்க.
அவங்க வந்து போனா இங்க என்ன ஒரு இதுவும் இல்லையா சார்? ஒரு பிளான் பண்றாங்க. கோயம்புத்தூர்ல வந்து அவ்வளோ பேருக்கு அவ்வளோ உதவிகள் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு உட்காந்துக்குன்னு அன்னபூர்ணாவை வந்து உட்கார்ந்து பண்ணுக்கு ஒரு இதுக்கு நீங்க பாத்தீங்களா எவ்வளவு கேள்வி ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா அவங்க உட்கார்ந்தாங்க. என்னைக்காவது திமுக மந்திரிகள் அது மாதிரி உட்காருவாங்களா? அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. வீரமங்கையா உட்கார்ந்தாங்க. எல்லாத்துக்கும் பண்ணாங்க. அதெல்லாம் எல்லாரும் கேள்வி கேக்குறாங்க சார். தமிழ்நாட்டு மந்திரிகள் கிட்ட கேள்வி கேக்குறாங்க, மக்கள் கேக்குறாங்க. மந்திரி பதில் சொல்றாரு. எந்த பதில்? ஓசி பஸ் நல்லா இருக்கா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு சார். முடிஞ்சது நல்லா இருக்கா? அதெல்லாம் சார் ஓசி இது நல்லா இருக்கா? ஓசி பிங்க் கலரு நல்லா இருக்கா? கொடுத்துட்டு இவ்வளோ கேவலமா பேசக்கூடிய மந்திரிகளை வச்சுக்கின்னு அவங்க கிட்ட மந்திரிங்க கிட்டலாம் நீங்க கேட்டீங்களா? அந்த மந்திரியா நிறைய கேள்வி உன் வீட்டு துட்டை கொடுக்குறியா? ஓசின்னு சொல்ற தமிழக மக்களுக்கு அததான் 24 தேர்தலுக்கு பயன்படுத்திட்டீங்களே, மறுபடியும் 26க்கு இதுதான் ஸ்கிரிப்டா? ஏன் பேசக்கூடாதா? பேசுனது யாரு? மந்திரிகள் பேசினாங்க. சிஎம் உழைக்கட்டும், எங்களுக்கு சிஎம் மேல ஒரு வருத்தமும் இல்லை எனக்கு. சரி, ஏன்னா எனக்கு நல்லா தெரிஞ்சவர். சிஎம் கஷ்டப்படுறாரு, பாடுபட்டாலும் கூட இருக்காங்க இல்லையா அந்த மந்திரிங்க, எம்எல்ஏங்க, அந்த அல்லக்கைங்க எல்லாமே இருக்குது இல்ல, அவங்கெல்லாம் ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஊர்ல ஒரு வட்டத்துல இவங்க பண்ற கொடுமெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லா லெவல்லையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருந்து அதே போல சென்னை மேயர் அவங்க வெள்ளம் இது வந்து 98.5% முடிஞ்சு விட்டுது. திருப்பி வெள்ளம் வந்த பிறகு இப்போ ஒரு பாதி 10% இன்னும் இருக்குது. வெள்ளக்காடு எல்லாமே உங்க பாஷையில 4000 கோடியை போட்டு 98.5% பணிகள் நிறைவடைஞ்சிட்ட பிறகு ஏன் வெள்ளம் சேர்ந்ததுன்னு கேட்கறதுக்கு இங்க இருக்கிற ஒரு ஜெர்னலிஸ்டுக்கும் மாதேஷ் வந்து மேக்கப் போட்டுக்கிறாரு, உட்கார்ந்துக்கிறாரு. 1-to-1 பிஜேபி காரனை பார்த்தா இந்த கேள்வி அந்த கேள்வி. ஏன் உங்க மேயர் அம்மா ஒரு கேள்வி எல்லாரையும் கேட்கிறோம். எப்ப கேட்டீங்க? ஏதாவது ஒரு கேள்வி காட்டுங்களேன். சரி, ஒரே என்ன செஞ்சிட்டீங்க சார்? யாரு? மோடி ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு என்ன நடந்திருக்கு? தைரியமா வந்து மோடி ஆட்சியில் தமிழ்நாட்டுல என்ன நல்லது நடந்திருக்கு? உங்க மீட்டிங்க்கு மாசம் கூப்பிட்டா செல்வி வராங்க, சரி, அஸ்வத்தாமன் வராங்க, அர்ஜுனமூர்த்தி வராங்க, எல்லாரும் வராங்க. திமுக காரங்களை நீங்க கூப்பிட்டு உட்கார்ந்த உடனே, அதாவது ஆடி மாசத்துக்கு ஒண்ணு, அடுத்த ஆடி அமாவாசைக்கு வந்தா தை அமாவாசைக்கு வராங்க. என்ன இது பழக்கம்? ஆட்சியாளரை கேளுங்க சார். ஏன் இப்போ வந்து வெள்ளம் வந்து இவ்வளவு வரப்போகுதுன்னு போடுறாங்க, வெதர் ரிப்போர்ட்ஸ் வருது, இது போல வந்துட்டு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், சதுப்பு நில காட்டை பத்தி வந்தது. சதுப்பு நில காட்டு பேசியிருக்கோம் சார். எப்படி அப்ரூவல் கொடுத்தீங்க? அப்ரூவல் சிஎம்டி அப்ரூவல் கொடுத்தது ஹைகோர்ட் இன்னைக்கு வந்து ரிவிட் அடிச்சிருக்கு. கரெக்ட் சார். படிச்சீங்களா? படிச்சேன். பேப்பர் வேணுமா தரட்டா? பேப்பர் கட்டிங் தரட்டா? படிச்சேன் சார். அத பத்தி பேசுறதுக்கு இல்ல, அத பத்தி எதுமே சொல்றதுக்கு இல்ல. அப்ப பேச கூடாதா? தமிழர்களை அவமானப்படுத்திட்டார்ல மோடி. யார் என்ன பண்ணாரு? நம்மள அங்க பீகார்ல வச்சு தமிழர்களை அவமானப்படுத்திட்டாரு. அரசியல்வாதிகளை பத்தி பேசினார் சார் எங்க தலைவர். அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பீகார் மக்களை மிரட்டுகிறாருன்னு சொல்லி இது போல ஒடிசாவுல போய் பண்ணீங்க. இல்ல அமித்ஷா ஒடிசாவுல பண்ணாரு. இங்க இருக்கிற இல்ல பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி தமிழ்நாட்டுல இருக்குன்னாரு. அங்க வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு இல்லாம அப்படியே தட்டு மாதிரி வந்துட்டீங்க. நான் கேள்வி கேட்கல உங்களை, நீங்க கேள்வி கேட்கறீங்க, நான் பதில் பேசுறேன். நான் என்ன சொல்றேன், நான் கேள்வி கேட்டா நீங்க பதில் பேசுங்க. நான் என்ன கேட்கிறேன், இவ்வளோ லீடர்ஸ் ஒரு 4 பேரை சொன்னதுக்கு பக்கன்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் சார். அதை தான் எங்க மோடிஜி சொல்றாரு. இது போல கேவலமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய பீகார்ல தமிழ்நாட்டை பத்தி பேசினா அங்க என்ன நினைப்பாங்க? பீகார் மக்களை பேசுனது வந்து ஏன் பேசுற, மன்னிப்பு கேட்க சொல்லுங்க ஐயா. நாங்க பேசுனதெல்லாம் தப்பு, வட இந்தியர்களை எங்க தலைவர்கள் பேசுனது தப்பு, எங்களுடைய இந்து தர்மத்தை பேசுனது தப்பு, மூத்திரம் குடிப்போன்னு சொன்னது கோமூத்திரம் குடிப்போன்னு சொல்றது, பசுமூத்திரம் குடிப்போன்றது உங்க மத நம்பிக்கை. அதே நாங்க ஒட்டக மூத்திரம் குடிக்கிறது வந்து புனிதம் நாங்க சொல்றோம், இது வந்து நாங்க தப்புன்னு சொல்றோம். பேசக்கூடாது. இல்ல சார், இன்னமும் இந்த வடக்கு தெற்கு அரசியல் பிஜேபிக்கு லாபம் கொடுக்கிறதுன்றதுனால இத பண்றோம். ஒட்டகத்தை அவங்களுக்கு புனிதமா கும்பிடுறாங்களா? நாங்க பசுவை கும்பிடுறோம். சரி, இது வந்து எங்க தர்மம். அவங்க தர்மத்தை நான் கிண்டல் பண்ண மாட்டேன், உங்க ஆளுங்க பண்ணலாம், நான் பண்ண மாட்டேன். சரி, எனக்கு அது பிடிக்காது. ஏன்னா எல்லா மதத்தினுடைய எல்லா விதமான கோட்பாடையும் படிக்கிறவங்க. இல்ல சார், பிஜேபி இப்படியே பேசிட்டு இருந்தா தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருந்து அந்நியப்பட்டு போயிடுவோம் நம்ம. அதாவது நீங்க கவலைப்படாதீங்க, தமிழ்நாடு மக்களுக்கு இப்ப நயினார் நாகேந்திர ஐயா ஒரு ஊர்வலம் போறார். என்ன ஊர்வலம் போறார்? யாத்திரை போறார். சரி, யாத்திரை போறச்ச எங்களுடைய பிரிவுக்கு, இப்ப என்னுடைய ஆன்மீக பிரிவுக்கே இருக்கு. ஒரு காலத்துல பிஜேபியில ஆன்மீக பிரிவு 25 பிரிவு இருக்கு, 5 அணி இருக்கு,
மொத்தம் 30 பிரிவுகள். எங்களுதுல வந்து இப்போ வந்து எங்களுதுல ஒரு தலைவர் நான் இருக்கேன், எனக்கு 3 துணைத் தலைவர் இருக்காங்க, 9 செக்ரட்டரிஸ் இருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் கூட இப்போ எக்ஸ்ட்ரா போட சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒரு மாவட்டத்திலையும் மாவட்ட தலைவர்கள், 2 துணைத் தலைவர்கள், 7 செயலாளர்கள். இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஆள் கிடைக்காது. இப்போ என்ன தெரியுமா நடக்குது? அடிதடி. என்ன நடக்குது? 2014 இருந்து இந்த கட்சியில் இருக்கேன். இப்போ இந்த கட்சியுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, ஒரே பிரச்சனை எங்களுக்குள்ள. செல்வி, எனக்கு இது ஏன் நீ போடலை, இந்த பிரிவுக்கு எனக்கு சொல்லலை, அந்த பிரிவுக்கு சொல்லலைன்னு எங்களுக்கு இப்போ வந்து எங்களுடைய தமிழ்நாடு ஹைகமாண்டர், எங்களுடைய அமைப்பு செயலாளர் சார் 29ஆம் தேதி நவம்பர் 29ஆம் தேதி வெறும் பிரிவுகளுடைய மாநாடு கும்பகோணம். டேட்டு குறிச்சுக்குங்க. ராகவன்ஜி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. ராகவன்ஜியும் நாச்சியப்பனும் தான் இதுக்கு வந்து தலைவர் உபத்தலைவரா இருக்கிறாங்க. அவங்க ரெடி பண்ணக்கூடிய நிகழ்ச்சியில எத்தனை பேர் வராங்க? குறைஞ்சபட்சம் வெறும் பிரிவுகள் 20,000 பேர் 24,000 பேர் மொத்தமாக ஒரே இடத்தில் அசம்பிள் ஆகுறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? எங்களுடைய நிர்மலாஜி அம்மா தான் வராங்க. அதே போல எங்களுடைய நான் அமைப்பு செயலாளர், தேசிய அமைப்பு செயலாளர் தான் வராரு, நான் சந்தோஷ்ஜி தான் வராரு. நான் என்ன சொல்றேன், வந்து லிஸ்ட் எடுக்கிறோம். என்ன பிஜேபி வளர்ந்துருச்சுன்னு என்கிட்ட சொல்றீங்களா? ஸ்கேனிங் இல்ல கட்சியில நீங்க ஸ்ட்ரக்சர் எல்லாம் வச்சுக்கலாம் சார். மக்கள் ஓட்டு போடணும்ல, மக்கள் வரணும்ல. பேசுறதுக்குள்ள பயப்படுறீங்களே. ஒண்ணுமே இல்ல, வெறும் பிரிவுகளை பத்தி பேசுறேன், பேரண்ட் பாடியை பத்தியே பேசுறேன். எங்களுடைய உள்ள ஒருத்தர் என்ட்ரி ஆகணும்னா ஸ்கேன்ல என்ட்ரி ஆகணும். அந்த ஸ்கேன் என்ட்ரி வந்து டிஜிட்டலைஸ்டு. நீங்க பாத்துக்கலாம், வெளியாள் பாத்துக்கலாம், 10 பேர் யார் வேணுமோ பாத்துக்கலாம். இந்த ஆள் மாறாட்டமாக கூட்டின்னு வருது, 500 ரூபாய்க்கு கூட்டின்னு வருது, 200 ரூபாய்க்கு கூட்டின்னு போறது இல்லை. வெறும் பிரிவு நிர்வாகிகள். இன்னும் என்ன இருக்கு? வெறுமே பிரிவுகள். எப்படி இதெல்லாம் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் 50 வருஷமா திமுக பாத்துருச்சு சார். நீங்க எல்லாம் இன்னைக்கு சார் வரீங்க. அதெல்லாம் பிரிவுகள்ல ஸ்ட்ரக்சர்லாம் டிஎம்கேக்கு இல்லைன்னு நான் பேச மாட்டேன். சரி, டிஎம்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வளர்ந்த கட்சி, இருக்கிறதுல அதிகம். நாங்க வளர்கிறோம்ன்றது தான் சொல்றோம். காம்ப்ளான் உடைய குழந்தை மாதிரி தான் நாங்க சொல்ல முடியும். இல்ல, நீங்க வளர்றீங்க. ஏடிஎம்கே இருந்தால் தான், ஏடிஎம்கேவோட உடன் சேர்ந்தால் தான் நீங்க ஓட்டு. ஏடிஎம்கேவோட உடன் சேர்ந்து தானே இருக்கிறோம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? மத்தவங்க யாரும் நீங்க இருக்கீங்கன்னு வர மாட்டேன்றாங்க. கூட்டணிக்கு யாராவது இருக்கீங்கன்னு வர மாட்டேன்றாங்க. திமுகவே நிறைய பேர் வர வச்சிருவோம் சார். யாரு சார்? நாங்க வர வச்சிருவோம் திமுக கூட்டணியில. பயப்படாதீங்க. ஏ சார், தொடர்ச்சியா வெற்றி பெற்றவங்க ஒன்னாதான் சார் இருப்பாங்க. உங்க கூட தோத்து போனவங்களோட அதே போல விஜயோட திமுக கூட்டணியில் இருக்கவங்க யாரெல்லாம் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியும் சார். நான் நிறைய பேருக்கு ஜோசியர் சார். அதனால நீ கவலைப்படாத. விஜயோட பேசிக்கிறாங்க. சரி, விஜயோட தான் பேசுறாங்க, பிஜேபியோட பேசல. ஆமா, பரவாயில்ல. நான் என்ன கேக்குறேன், முதல்ல விஜய்க்கும் உங்களுக்குமே என்ன தொடர்பு சார்? பிஜேபிக்கும் விஜய்க்கு என்ன தொடர்பு? அவரு கொள்கை எதிரின்ட்டாரு. அவருக்கு ஒரு அவருடைய இதுல ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. இவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருக்காரு. சோ அவரை வச்சு அதை வச்சு இதான் சாக்குன்னு வளைச்சு உள்ள போட்டுறலாம்னு பாக்குறீங்க. வண்டியில ஏத்தி அரசியல எல்லாரையும் வளைக்க தான் சார் முடியும். சரி, திமுகவே எங்களோட கூட்டணியில இருந்தது. அதையே உங்களுக்கு ஒத்துக்க மாட்டேன். இல்ல, விஜய் என்ன கேக்குறேன், விஜய் கொஞ்சம் இல்ல சார், ஒரு அசம்பாவிதம். அவர் ஒரு கொஞ்சம் வருத்தத்துல இருக்காரு, துயரத்துல இருக்காரு. இதான் சாக்குன்னு ஆறுதல் கூறுற மாதிரி சொல்லி அப்படியே வாப்பா வண்டியில இருப்பா சொன்னா என்ன தப்பு? நான் என்ன கேட்கறேன், நாங்க என்ன கேட்கிறோம், நாங்க அரசியல் நடத்துறோம். அரசியல் எங்களுக்கு என்ன இருக்கு விஜயோட? ஆனா நீங்க கிட்டே வராதீங்கன்ட்டாரு அவரு. உங்களுக்கு எங்களுக்கு உறவு இல்லைன்ட்டாரு. அதாவது நான் வந்து எந்த டைம் வேணுமோ போய் பார்ப்பேன், நீ கவலைப்படாதீங்க. அதனால நீங்க பாப்பீங்களா எனக்கு தெரியாது. சரி, ஆனா அதனால அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சார். உங்க கூட கூட்டணி வர மாட்டார் சார். ஷெல்வி அவர்களை பார்க்கலாம், என்ன அண்ணா எப்படின்னா இருக்கு, நம்ம என்ன இருப்போமா, கண்டினியூ பண்ணுவோமா அப்படின்னு கேட்பாரு விஜய். ஏதாவது நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு விஷயம்தான். எந்தெந்த உலகத்துல, அதாவது யாரெல்லாம் காங்கிரஸும் திமுக காரங்களும் பேசினது, திமுக காரங்களுக்கு வந்து காங்கிரஸ் எவ்வளோ பெரிய விரோதி, காங்கிரஸுக்கு எவ்வளோ பெரிய திமுக விரோதி, இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தா சரி, அது காலத்தின் கட்டாயம். ஆனால் நாங்களும் விஜய் சேர்ந்தா மட்டும் அது வந்து காலத்தின் துரோகம். நீங்க சொல்லி சந்தோஷப்பட்டுக்கோங்க சார். ஆனால் விஜய் வரமாட்டார். ஏன் வரணும்? இல்லை, நான் என்ன கேட்குறேன், விஜய் வராரோ வரலையோ, ஆனா விஜய் வரமாட்டார் சார். ஆமா, சத்தியம் சார். ஜான் ஆரோக்கியசாமியும் நிர்மல் குமாரும் உங்களோட உறவே வேணான்னு வர. சரியா, ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் அவர் கூட, நான் தான் சொல்லிட்டேனே, விஜய் சாருடைய நிறைய பேட்டி நீங்க பார்த்திருப்பீங்க. பேட்டி எல்லாம் கொடுக்குறாரா? இல்ல, விஜய் சாருடைய பேட்டி நான் கொடுத்துருக்கிறத பார்த்திருப்பீங்க. சரி, உங்களுக்கு நிறைய சேனல்ல பார்த்திருப்பீங்க.
விஜய் சாருக்கு நல்ல காலம் இருந்தாலும் விஜய் சார் கூட இருக்கவங்க விஜய் சாரை எங்க கொண்டு போய் நிறுத்துவாங்கன்னு எனக்கு தெரியாதுன்ட்டேன். ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல கூட இருக்கிறவங்களால பிரச்சனைன்றீங்க. ஆமா, வரதானே செய்யும். அதுக்காக உங்க கூட சேர்ந்துக்கணுமா? உங்க மீன்ஸ் பிஜேபி கூட? பிஜேபி கூட அவர் தனி அணி தான் பண்ணுவாரு. அதுல வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அவர் அந்த தனி அணி படுத்துறாருல, அப்ப திமுக கூட இருக்கிற எந்தெந்த கூட்டணி அவர் சேர்க்கிறாருன்னு நாங்க பாப்போம்ல சார். இது என்ன சார், இது உங்க கூட வருவாங்கன்னு சொல்லுங்க சார். விஜய் கூட போவாங்கன்னு சொல்றது இது என்ன சார்? கூட ஏன் சார் வரணும்? நான் என்ன கேக்குறேன், இதுல இருந்து ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்க கூட சேர்றதுக்கு யாரும் விருப்பம் இல்ல சார். சரி, எங்க கூட சேரலாம் கூட போது, விஜய் கூட சேருங்க. எங்க கூட இருக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க சார். அமித்ஷாஜி எலெக்ஷன் முடிஞ்சோன்னு இங்க வந்துருவார் சார். எதுக்கு? இங்க தமிழ்நாடு தான் இனி அடுத்தது. பயப்படாதீங்க சார், பயப்படாதீங்க. அமித்ஷா சார் பேரை சொன்ன உடனே அரசியல்வாதிகளுக்கு பயம் இருக்கோ இல்லையோ, மாதேஷ் முன்னாடி வந்து உட்கார்றாரு. ஐயோ, இது என்ன புது ரூட்டா? அப்படி இல்ல, நான் என்ன கேக்குறேன், ஜாலியா உட்கார்ந்து அமித்ஷா கணக்கு சாஞ்சுக்கிட்டு பேசிட்டாரு. சாஞ்சுக்கின்னு இது எப்படி மோடிஜி அப்படி இப்படி அமித்ஷா சொன்ன என்னது அமித்ஷாஜி வந்துருவாரா? அப்படியா? ஐயோ, உடனே இந்த நிகழ்ச்சி முடிச்ச உடனே உங்க ஆளுங்களுக்கு எல்லாம் போன் பண்ணோம். ஐயா, இந்த மாதிரி செல்வி சொல்றாரு. அப்ப செல்வி சொல்றாரு ஏதோ ஒரு விஷயம். அவரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஏடிஎம்கே உட்கார வச்சுட்டு 7 பேருக்கு சேர் போட்டாரு. அங்கேயே அவங்களையே உட்கார வைக்க முடியல அவரால். ஆட்சியா பிடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு பார்வையை திமுகவினர் சொல்லுவாங்க. நான் சொல்லல. இது 14 சேர் போடுவோம், பயப்படாதீங்க. 14 சேரா? ஆமா, யாரும் பயப்படாதீங்க. யாரெல்லாம் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்க. யாருமே எல்லாம் உங்க பிரிவு தலைவர்கள் அதெல்லாம் பிரிவு வந்து நாங்கள் 30 இருக்கு. சரி, அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க. சரி, நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடு கூட்டணி எப்படியெல்லாம் வளரப்போகுது, எப்படியெல்லாம் வரப்போகுது இல்ல சார். இப்போதைக்கு ஏடிஎம்கே நீங்க ஐயா ஜி.கே. வாசன், அவ்வளவுதான். தேமுதிக உங்க கூட வரமாட்டாங்க போலதான் தெரியுது. பாமக ஏற்கனவே 2ஆ இருக்காங்க அவங்க. அதுல எந்த அணியை நீங்க சேர்த்தாலும் இன்னொரு அணி உங்களுக்கு எதிராக செயல்படும். நிறைய பிரச்சனை இருக்கே சார். ரொம்ப சந்தோஷம். நான் என்ன கேட்குறேன், அரசியலில் பிரச்சனை இருக்கணும். அரசியலில் ஸ்மூத்தாக இருந்தால் அரசியல் ஆகாது. அரசியலில் போட்டி இருக்கணும். அரசியலில் வந்து யுத்தம் செய்யணும். அரசியல் களம், தேர்தல் களம் என்பது யுத்த களம். யுத்த களம்னா கத்தியத்து குத்திக்கிறது இல்லை. மக்களிடத்தில் எங்களுடைய திட்டங்கள், மக்களிடத்தில் எங்களுடைய கொள்கைகள், நாங்கள் எங்கள் மோடிஜி செஞ்சுருக்கிறது, இது வரைக்கும் மக்களுக்கு என்னென்ன நாங்கள் செஞ்சுருக்கணும் எல்லாமே நாங்கள் வந்து இப்போ ஸ்ட்ராட்டஜிக்ஸ் தான் எங்களுது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்ஸ் தான் விஷயம். அதாவது கூகுளுடைய இதுவே இருந்தது, ஜோகோவுடைய லெவலுக்கு நாங்கள் கொண்டு போயிட்டோம். அவர் மோடி ஆதரவாளர், பிஜேபியில் வேற இருக்காரு. ஏன் நான் என்ன கேட்குறேன், ஒரு தமிழன் ஏன் அது ஒதுக்க மாட்டேன்? தமிழன் தான். தமிழன் மோடிஜி ஜோகோ என்ன உங்கள் தமிழ்நாட்டுக்கு வரி கட்டாமல் இருக்காரா? நான் என்ன கேட்குறேன், ஸ்ரீதர் வேம்பு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் படத்தை போட மாட்டேன்றாரா? இல்லை அவர் வெப்சைட்டில் நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் படம் தேடினா வரமாட்டேன்தா? தேடி பாருங்க. தமிழக முதல்வர் தமிழர் பெருமை தான். ஆனால் பிஜேபிக்கார் அவரு அதாவது பிஜேபிக்காரர் தான் உலகம் ஃபுல்லா இருக்காங்களே. அப்ப நீங்க எந்த ஊர்லயும் கால் வைக்க முடியாது. இல்ல சார், தமிழ்நாடு நான் என்ன சொல்றேன், எந்த ஊர்லயும் நீங்க கால் வைக்க முடியாது சார். எல்லாம் பேசுனீங்க, ஆந்திராவை காலி பண்ணியாச்சு, இப்ப தெலுங்கானா அடுத்தது, கர்நாடகாவில் ஏற்கனவே நாங்க ஆட்சியில வந்துட்டோம். சரி, இப்ப எதிர்கட்சி நாங்க தான். கேரளா வெயிட் பண்ணாதீங்க. கேரளாலாம் இந்த வாட்டி எலெக்ஷன்ல பாருங்க, இருந்தவரே ஒருத்தருக்கு அமைச்சர் எல்லாம் கொடுத்தீங்க. அவர் எனக்கு அமைச்சர் வேணா, நான் மறுபடியும் படம் நடிக்க போறேன்றாரு. அவர் எதுக்கு நடிக்க போறாரு? வேண்டாம், உங்க உறவே வேண்டாங்க. வருமானம் வரல எனக்கு, சினிமால வருமானம் வரும். ஏன்னா எங்க கட்சியில இருக்கவங்க சம்பாதிக்க மாட்டாங்க சார். அதனால நான் திருப்பி போய் சினிமாவில் நடிச்சு சம்பாதிக்கிறேன். எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, லோன் இருக்கு, அதெல்லாம் அடைக்கணும். மந்திரி ஆகிட்டு எனக்கு புரோட்டோகால் கிடைச்சா கூட இல்லைன்னு அந்த அளவுக்கு தார்மீகத்தோட போறாரு. ஒரு மத்திய மந்திரி சம்பாதிக்க முடியலன்னு மறுபடியும் சினிமாவுக்கு போறாரு. அதுதான் மேட்ரு. ஏன் அதுல உங்களுக்கு என்ன டவுட்? இது என்ன நல்ல ஸ்டேட்மெண்டா இருக்கு? இதுதான் ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட்? இதுதான் உண்மை. எதுக்கு போறேன்னாரு, நாங்களுக்கு வந்து இதுவா இல்லை. இங்க பிஜேபி கேரளாவில் வளர்க்குறது என்னுடைய இது. இந்த மந்திரி பதவி எனக்கு வேணாம், நான் சினிமாவில் இருக்கிறேன், நான் மீதி டைம் எல்லாம் பிஜேபியை வளர்த்துக்கிறேன். இல்லை சார், மற்ற ஸ்டேட்டில் நீங்கள் வந்து இது ஆந்திராவை பிடிச்சிட்டோம், கர்நாடகாவை பிடிச்சிட்டோம், வந்துட்டோம் அப்படின்லாம் சொல்கிறீங்க. தமிழ்நாடு உங்களுக்கு உண்மையாகவே கொஞ்சம் சிக்கல் உள்ள மாநிலம் தானே, பிரச்சனை உள்ள மாநிலம். உங்களால் இதை ஹேண்டில் பண்ண முடியல. அமித்ஷா ஃபார்முலா ஒர்க் அவுட்டே ஆகிறது இல்லை. யார் இல்லைன்னா நாங்கள் என்ன சொல்கிறோம், யார் இல்லைன்னா தமிழ்நாட்டில் திராவிடம் வந்து வளர்ந்துருக்கு, அதை மாற்ற முடியாது. திராவிடத்தினுடைய இதை வந்திருக்கு. எல்லாமே என்னன்னா வளர்ந்துருக்குதோ, 100 வருஷம் பாரம்பரியமான ஒரு கடைகளுமே காணாத போனதெல்லாம் சரித்திரம் இருக்கு. சரி, ஸோ எல்லாமே காலப்போக்கு. அதனால தான் திராவிட கட்சியிலிருந்து வந்தவர் உங்க கட்சியில இன்னைக்கு அடையாளமா இருக்கக்கூடிய ஐயா நயினார் நாகேந்திரனை தூக்கிட்டு வந்து தலைவராக வச்சு. ஆமாங்க, அவருக்கு விருப்பப்பட்டா. நான் என்ன கேட்குறேன்,
எங்கள் ஐடியாலஜி சிலருக்கு பிடிக்குது இப்போ. ஸோ வராங்க, நிறைய முஸ்லீம் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. கேரளா ஃபுல்லாக கிறிஸ்டின்ஸ் வராங்க. எங்கள் ஐடியாலஜி முதல்ல அவங்க தப்பாக நினச்சிருந்தாங்க, பிரபகண்டா சங்கு ஊதிக்கினே இருந்தீங்க. ஸோ கிறிஸ்டினுக்கு விரோதி, முஸ்லீமுக்கு விரோதின்னு கேரளாவில் பார்த்தாங்க. ஓ இவங்க இருக்கிறது தான் நமக்கு பாதுகாப்புன்னு இன்னைக்கு எல்லா கிறிஸ்டின்ஸும் கேரளாவில் எங்ககிட்ட தான் வராங்க. முஸ்லீம்ஸ் நிறைய பேர் சொன்னீங்க, யூபியில எல்லாம் எல்லா முஸ்லீம்ஸும் ஓட்டு போட்டு தானே நாங்கள் ஜெயிக்கிறோம். இங்க என்ன பிரச்சனை? இங்க எவ்வளவு முஸ்லீம்ஸ் போறாங்க? வேலூர் இப்ராஹிம் தெரியுமா உங்களுக்கு? வேலூர் இப்ராஹிம் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? வேலூர் இப்ராஹிம் இல்லை, எவ்வளோ இதுன்னு நான் தரேன். எங்களுடைய கட்சியுடைய கொள்கையில் தெரியுமா, எந்த பிரிவில் ஒரு மாவட்டத்தில் போட்டாலும் ஒரு ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்தது மகளிருக்கு கொடுக்கணும். இது போல் இப்போத்துலேருந்தே பிரிவுகளில் போடக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா. சமூக நீதியாக பேசுகிறாங்க சார் திமுக. அவங்க கொடுக்குற பிரிவு 33% சட்டத்தை வந்து பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்தது எங்கள் கட்சி. இதோ அடுத்த வருஷத்துலேருந்து அடுத்த தேர்தலேருந்து 33% வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கொண்டு வந்துருவாங்க. சட்டம் பேசுகிறீங்க, கொண்டு வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறது தமிழ்நாடு. இந்தியாவில் வந்து ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பெண்களுக்கு ஃபுல்லாக எங்களுடைய சார், இந்தியா ஃபுல்லாக பெண்கள் வந்து மோடிஜி தான் சார். நீங்கள் என்னவோ வந்து அதை இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. எந்த தலைவர் பண்ணாங்க இத்தனை வரைக்கும் சுதந்திரத்தில்? 33%. எல்லாம் வாய்க்கிலேயே இந்த சந்து நார்த்தில் பேச வேண்டியது, சவுத்தில் பேச வேண்டியது, வெஸ்ட்ல பேச வேண்டியது, ஈஸ்ட்ல பேச வேண்டியது, அஷ்டதிக்கிலையும் பேச வேண்டியது. பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கான பிரதிநிதித்துவம், உரிமையெல்லாம் கொடுத்த ஒரு கட்சி தான் பிஜேபி. அந்த கட்சி 12 வருஷமா இப்ப மோடி ஆளும்போது தான் மணிப்பூர்ல நிர்வாணமா ஒரு பெண்ணை விரட்டிட்டு ஓடுனாங்க. அது ஒரு வீடியோ, எத்தனை வீடியோ இருக்கும்? மணிப்பூர்ல ட்ரக் மாஃபியா கொண்டு வந்தது இவ்வளவு வருஷம் இருந்த ஆண்ட கட்சி. பஞ்சாப்ல ட்ரக் மாஃபியா கொண்டு வந்த கட்சி நீங்கெல்லாம் வந்து ட்ரக் மாஃபியாவை கொண்டு வந்து அது மூலிமா எல்லாத்துலேயும் உள்ளே வந்து போந்து மக்களை ஏந்துக்காம ட்ரக்குக்கு அடிமையாக்கி அதெல்லாம் இப்போ ஓட விட்டுட்டு எல்லாமே பண்ணி மணிப்பூர்லாம் க்ளீன் ஆக்கிட்டு எங்களுடைய அமித்ஷாஜி போயிட்டு வந்திருக்கிறாரு. ஏன் அமித்ஷாஜி வந்து மோடிஜி தான் போகணுமா? இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் போயிட்டீங்களா? தமிழ்நாட்டில் வந்து சில இடத்துக்கெல்லாம் நான் பேசினா உங்களுக்கு வருத்தப்படுவீங்க, பேசட்டுமா? இல்ல எல்லா இடத்துக்கும் போறாங்கல்ல. கரூர் சம்பவத்துக்கு இரவோடு இரவா சார்ட்டர் ஃளைட்ல இடத்துக்கு போனீங்களா? இந்த மாதிரி சார்ட்டர் ஃளைட்ல போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாங்களா சார்? மலங்காலத்து இடத்துக்கு போனீங்களா? உளுந்தூர்பேட்டையில் அவ்வளோ பேர் செத்ததுக்கு போனீங்களா? விஜய் உடைய இது நடந்தோன்னா சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகிறீங்க. ஏன் உளுந்தூர்பேட்டையில் செத்தவெல்லாம் மனுஷன் இல்லையா? கலாச்சார சாவுக்கெல்லாம் அப்போ அமைச்சர் பெருமக்கள் போனாங்க, திரு உதயநிதி. அப்போ அமைச்சர் மக்கள்கள் போனால் உதயநிதி சார் போனால் அது ஓகே. இங்கே அமித்ஷா மணிப்பூருக்கு போனால் அது உங்களுக்கு ஓகே கிடையாதா? ஏன் மோடிஜி தான் போகணுமா? நான் உங்களை மாதிரி பேசுனேன்னா, ஏன் ஸ்டாலின்ஜி போனாருன்னு கேட்டேன்னா? அப்படி கிடையாது. அப்படிதான் கேட்க வரீங்க. நான் கேட்க வர, அதாவது எங்களுதுல நீங்க கேட்குறீங்களே, நாங்க கேட்டோமான்னு கேட்டா உள்ளுக்குள்ள புஸ்குன்னு ஆகுது. அதுக்கு நான் என்ன பண்றது? அதாவது உங்க சைடுல பாலத்துக்கு நாங்க உங்களுக்கு எப்படி சார் ஜெயிக்க முடியும்? நான் தேர்தல் காலத்துக்கே வந்துடுறேன் கேள்வி. எப்படி ஜெயிக்க முடியும்? என்ன சாத்தியம் இருக்கு? ஏடிஎம்கே தலைமையில இருந்தா கொஞ்சம் ஓட்டு விழும். ஆமா, உண்மைதான். இது எப்படி நீங்க ஆட்சி? மக்கள் எதிர்ப்பு சார். மக்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ரைட், நீங்க ஏதாவது நல்லது செஞ்சா தான் ஓட்டு போடுவாங்க. அதாவது நாங்க நல்லது செய்யலன்னு உங்க கணக்கு. மக்கள் செஞ்சிருக்காங்க, நம்புறாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு காலத்துல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் பேருனா யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை லேடிஸுக்கும் அத்தனை மகளிருக்கும் அத்தனை பேருக்கும் இவங்களுடைய வரி விதிப்பு இவ்வளவு ஒரு சிங்கம் போல இருந்துக்குன்னு பூண்டு வேலை தெரியலன்னு சொன்னாங்க. பூண்டு வேலை நான் சாப்பிட்றது இல்ல. ஆமா, அவங்க சாப்பிடாததை பத்தி ஏன் அவங்க சொல்லணும்? அதனால அதெல்லாம் தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு. அவங்களுடைய மத நம்பிக்கையில அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதை பத்தி பேசுறது தான் அவங்க சொல்ல முடியும். சரி, நான் என்ன கேட்கறேன், நீங்க வந்து சில இதை யூஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு அந்த வேலை கேட்டா சொல்லுவீங்களா? ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதுல என்ன குதர்க்குன்னு பாக்குறது. இத்தனை வரைக்கும் இவ்வளோ நாள் அந்த அம்மாவை இத்தனை வருஷம் இவ்வளோ தொலைவு சிறப்பாக ஒரு அம்மா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் எல்லாத்துலேயும் நீங்கள் நின்று ஒரு நிதியமைச்சராக இருந்திருக்கீங்களேன்னு சொல்லி ஒரு பாராட்டு வேணாம். ஒரு பேட்டி எடுக்கிறதுக்கு ஏன் நீங்க முயற்சி பண்ணல? யார் சார்? நீங்க ஏன் எடுக்கல? நிச்சயம் எடுப்பேன். அவங்க கிட்ட நிறைய கேள்வி, தமிழ்நாட்டு மக்கள் லட்சம் கேள்வி வச்சிருக்காங்கம்மா. நான் உங்ககிட்ட பேசணும்னு கேட்பேன். நான் நிச்சயம் கேட்பேன். எங்க அவங்க தான் பிரஸ் பார்த்தா ஓட இது பண்றாங்க. நான் தனியா நான் வாங்கி தரேன். பிரஸ் பார்த்தா வேண்டாம், இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்றாங்க. அடுத்த முறை பாக்க சொல்றேன். எங்க நண்பர்கள் சொன்னாங்க, மாதேஷ்க்கு ஒரு இன்டர்வியூ கொடுமான்னு நான் சொல்றேன். உட்கார்ந்து டர்ராக்கி விட்டுருவாங்க. நான் எகிரி குச்சிங்க ஓடி வரணும். நீங்க நான் அங்க நிறைய பேட்டியெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, எந்த நியூஸ் சேனல் கேட்டு தான் பேசுவாங்க அவங்க. நான் அங்க எங்க தலைவர்கள்லாம் அதெல்லாம் கிடையாது. முருகன்ஜியா இருக்கட்டும், அண்ணாமலைஜியா இருக்கட்டும், நயனார்ஜியா இருக்கட்டும், அதே போல நிர்மலா அம்மாஜியா இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் பார்த்துட்டு சைட்ல சந்துல இப்படி போய் அப்படி காரை ஏறி போடுறது எல்லாம் கிடையாது. நாங்க எல்லாத்துலயும் ஃபேஸ் என்ன ஏர்போர்ட்ல இறங்குறச்சவே
ஏதோ ப்ரெஸ் இருக்காங்களான்னு கேட்கக்கூடியவங்க எங்க போல நாங்க. நான் என்ன கேட்க உடனே மோடிஜி சொன்னாரான்னு கேட்பேன். அடுத்தது மோடிஜி தான் உடனே உங்களுக்கு மோடிஜிக்கு 1000 வேலை இருக்கு சார். பிரஸுக்கு நாங்களாம் இவ்வளவு பேர் இல்ல சார். இந்த மாதிரி பல முறை மோடி அமித்ஷாவும் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல. இந்த முறை நிர்மலா சீதாராமனை மையப்படுத்தி நீங்க ஏதோ பிளான் பண்றீங்க போல தெரியுது. ரைட். ஆனா இங்க எங்களுது அண்ணாமலைஜி இல்லையா, நயினார்ஜி இல்லையா? அண்ணாமலை தலைவரா இல்ல அவரு. அவருக்கு இன்னும் பொறுப்பு வேற கொடுக்காம. அண்ணாமலைஜியுடைய ஜாதகம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நீச்ச பங்க ராஜயோகம் நீங்க தலைவர் பதவி. நீச்ச பங்க ராஜயோகம் அண்ணாமலைஜி சொல்லு. விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம். ஆமா இல்ல விபரீதமாயி போயிடுச்சு சார். அவர் தலைவர் பதவி போயிடுச்சு சார். டிசம்பர் வரைக்கும் பாருங்க. விபரீத ராஜயோகம் நீங்க தேசிய தலைவர்ல தலைவர் பதவி போயிடுச்சு. தேசியத்துல நேஷனல் போஸ்ட் வரலன்னா என்கிட்ட கேளுங்க. அப்போ யாருக்கு திரு அண்ணாமலை அவருக்கு நேஷனல் தான் அவர் ஏதோ தனி கட்சியெல்லாம் தொடங்க போறதெல்லாம் சில செய்தி சொல்றேன். அது மாதேஷ் டேட் குறிச்சு கொடுத்தது, செல்வி குறிச்சு கொடுக்கல. அவர் தேசியத்துல வருவாரு. அவர் வந்து சவுத் இந்தியால தான் இன்சார்ஜா இருப்பாரு. அதை நோட் பண்ணி வச்சுக்கோ. சரி, இன்னைக்கு டேட்டை போட்டு வச்சுக்கோ. அண்ணாமலைஜி எங்கேயும் ஓட மாட்டாரு. சோ அவருடைய பயணம் எல்லாம் சவுத் இந்தியா, தென்னிந்தியா தான் தமிழ்நாடு இருக்கு. சோ இதுதான் ஒண்ணு கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு இன்சார்ஜா போட்டுருவாங்க. அவர் எங்க ஏன் தமிழ்நாடு தான் இருக்குன்ற, தமிழ்நாடு சவுத் இந்தியால இருந்து பிரிச்சிட்டீங்களா? இல்ல சார், திராவிட நாடுன்னு பிரிச்சிட்டீங்களா? இல்ல பைஜந்த் பாண்டா எல்லாம் வந்துட்டாங்க ஏற்கனவே. அது பொறுப்பாளரா வந்துட்டாங்க. எங்களுது எத்தனை பேர் வேணுமா போடலாம். எங்களுது வந்து வேற கட்சி, அகில இந்திய கட்சி. அது சரி, புரியுதுங்களா? எங்களுதுல வந்து ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய RSS உடைய எல்லாரும் இறங்கி மக்களுக்கு என்னென்ன செய்யணும்னு எல்லா வேலையும் நாங்க ஆரம்பிச்சோம். இன்னுமே அண்ணாமலை ஜாதகம் விபரீத ராஜயோகமா சார்? அதுல என்ன டவுட் உங்களுக்கு? ஏன் அண்ணாமலை ஜாதகத்துக்கு என்ன இல்ல ஒரு சரிவு ஏற்பட்டிருக்குல்ல, அதனால சரிவு என்ன இருக்கு? நான் என்ன கேக்குறேன், தலைவர் பதவி இறங்குனது சரிவுதானே? எங்க பிஜேபியில நான் ஒரு பிரிவுக்கு திங்கர் செல்லுக்கு இருந்தேன். இப்ப அதுல இருந்து மாறி எங்களுக்கு ஆன்மீக பிரிவுக்கு கொடுத்துருக்காங்க. சோ இதுல என்ன சரிவு இருக்கு? அப்போ ஒரு பிரிவு இருந்தேன், இப்போ இல்ல அவருக்கு எதுவுமே கொடுக்கலையா? இப்ப அண்ணாமலை எதுவுமே கொடுக்கல. ஏன் சார் நேஷனல்ல எந்த போஸ்ட் போட்டாங்க? நேஷனல்ல இப்ப நடாஜி பதவி முடிஞ்சிருக்கு, எலெக்ஷன்லாம் முடிஞ்ச உடனே அந்த நடாஜி போஸ்டிங்க்கு ஒரு தேசிய தலைவர் வருவாரு. வந்த பிறகுதான் நேஷனல் ஃபுல்லா இல்ல அவருக்கு அண்ணாமலைக்கு நீங்க கொடுத்த ஐப்பும் ஜோதிட ரீதியாவும் கொடுத்தீங்க, அரசியல் ரீதியாவும் கொடுத்தீங்க. ஆனா கொஞ்சம் ஒரு 6 மாசமா அமைதியா இருக்காரு. 6 மாசம் எங்க அமைதியா இருக்காரு? டெய்லி போட்டு பட்டை கிளப்புறாரு. அவர்கிட்ட அதுவும் போட்டு அவரு பண்ண பம்பின்னு ஓடிடுங்க. ஆனா அவர் வந்து ஐப்பு கொடுத்தீங்க, என்ன கொடுத்தீங்க? அவரு தான் டெய்லி கொடுத்துருக்காரு. நேத்து அவர் ஒரு ட்விட்டு போட்டா 1 மில்லியன் சார். சரி, அவருடைய ஒரே ஒரு ட்விட்டு 1 மில்லியன் ட்விட்டு கொடுத்தாவே. அப்படியாப்பட்ட நபரை நீங்க தலைவர்ல இருந்து தூக்கிட்டீங்க. ஏன் எங்களுதுல வந்து அப்படி கிடையாது சார். எங்கெங்க யாரை எங்கெங்க பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு கொண்டு வரணும். அவர் தமிழ்நாட்டுக்கு இருந்தார் சார், இப்போ தேசியத்துக்கு தேவைப்படுறார் சார். என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ எங்களுதுல இருந்தாங்க, எங்களுதுல தமிழிசை அம்மா இருந்தாங்க, கவர்னரா போனாங்க, திருப்பி எலெக்ஷன் வந்தாங்க, தோத்தாங்க, திருப்பி நிக்கிறாங்கல்ல. ஐயோ அம்மா உடனே ஓன்னு அழுகுறாங்களா? நான் யுத்த பூமியில இருக்கிறாங்க. யுத்த பூமி? ஆமா, யுத்த பூமி. தேர்தல் என்பது, அரசியல் என்பது ஒரு யுத்த பூமி. நான் என்ன கேட்கிறேன், நம்மளுடைய கோயம்புத்தூர் CPR அண்ணன் இருந்தாரு, CPRஜி வந்து கவர்னரா இருந்தாரு. இந்தியா நாட்டுடைய துணை குடியரசுத் தலைவரா அவ்வளவு பெரிய கம்பீரத்தை கொடுத்து வேஷ்டி கட்டிக்கின்னு அந்த விமானத்துல இருந்து இறங்குற ஸ்டைல்ல இருந்து அந்த கொடுத்தாங்களே, அத மோடிஜி கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு பாராட்டுறதுக்கு, ஒரு ட்விட் போடுறதுக்கு மாதேஷுக்கு இது வரைக்கும் எங்க நான் பதிவு பண்ண சார்? என்ன பண்ணீங்க? CPR அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க அவரை ஏதோ பிளான் பண்ணி CPR நியமனம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி, அதுதான். அதுல நாங்க CPR போட்டா உடனே அதுல ஒரு பிளான், இங்க நிர்மலாஜியை போட்டா அதுல ஒரு பிளான், அண்ணாமலைஜியை போட்டா அதுல ஒரு பிளான், திமுகல இருக்கவங்க யாராவது ஏதாவது போட்டா இது அறம், இது அறம், இது வந்து நியாயம், இது தர்மம். என்னையா நான் என்ன கேக்குறேன், ஜிங்ஸ கடிங்க. சரி, நான் என்ன கேக்குறேன், அந்த துறைக்கு தான் நான் இருக்கிறேன். நான் என்ன கேக்குறேன், இவ்வளோ கோயில்ல வேல் எடுத்துன்னு வரக்கூடாதுன்னு ஒருத்தர் ஈவோ தடை போடுறாரு. நான் நடந்தது இல்ல, நியூஸ் படிச்சீங்கல்ல? நான் என்ன கேக்குறேன், இதெல்லாம் நியாயமா? காவல்துறை சொன்னது. ஈவோ சொன்னது. ஈவோ தான் உத்தரவு போட்டிருக்காரு. காவல்துறை எங்க இருந்து வந்தாங்க? நான் என்ன கேக்குறேன், இப்படி எல்லாம் நடக்குது. சேகர் பாபு அண்ணன் கிட்ட, அண்ணாச்சி இது போல எல்லாம் நடக்குது, இதெல்லாம் வந்து இந்த வழிபாட்டுல இப்படி எல்லாம் ஒரு வாட்டியும் முருகருக்கு சஷ்டி அன்னைக்கு அவன் வேல் கொண்டு வராம அவன் துப்பாக்கியா கொண்டு வர முடியும். நான் என்ன கேக்குறேன், திரு சேகர் பாபு அறநிலைத்துறை அமைச்சர் ஆன பிறகுதான் இங்கு பல கோயில்களுக்கு குடமுழுக்கு நடந்திருக்கு சார். அதுவும் அவர் முழுக்க சாமியாராவே இருக்காரு, பாத்தீங்களா இல்லையா? பேசுனது நான் தான். அவர்கிட்ட போய் இதை கேளுங்க அதை கேளுங்க. கும்பாபிஷேகம் நடக்கிறது பெருசு இல்ல, பக்தர்களை அந்த வழிபாட்டு முறையை
கெடுக்காமல் பார்த்துக் கொள்வதுதான் அறநிலை. என்னைக்காவது முருகர் மாநாடெல்லாம் நடத்திருக்காங்களா திமுக? பாத்தீங்களா, முருகர் மாநாடெல்லாம் நடத்தணும் சார். ஏன்னா ஆன்மீக பூமியா வந்துருச்சு. பிஜேபி நடத்தணும்னா நீங்க நடத்துறீங்க. நீங்க உங்க செலவுல பண்ணல. திமுக வந்து நடத்தல, அரசாங்கம் தான். அரசாங்கம் நடத்துறது. திமுக நடத்துறோம். நாங்க பாரதிய ஜனதா கட்சி நாங்க நடத்துறோம் ஐயா. சரி சரி, நாங்க நடத்துறோம். வேல் யாத்திரை வந்து முருகன்ஜி கொண்டு வந்தாரு. முருகன்ஜி கொண்டு வந்தது பிறகு தானே இப்ப நீங்க தமிழ்நாட்டுக்கு வேல்ன்றது முருகன்ஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணுது.